which one of the following unit is used for measuring the amount of substance? நம்ம எல்லா கொஸ்டினுமே தமிழ்லயுமே வந்து கொடுத்துருவோம் அண்ட் ஆல்சோ எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ அதனால என்னன்னா உங்களுக்கு ப்ராப்பரா தெரியும். ஓகே, இது என்டிபிஎஸ்ல தான் கேட்டிருக்காங்களா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் டேட்டையும் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் பொறுத்தல, அதாவது பிசிக்ஸ்ல யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் ரெண்டு வேவா கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று எஸ்ஐ யூனிட் பேஸ்டா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இன்னொன்று என்னன்னா மெஷர்மெண்ட் வந்து டிவைஸை வச்சு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த ரெண்டு வேலை தான் வந்து யூனிட் அண்ட் மெஷர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்தாகணும். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த எஸ்ஐ யூனிட் ரிலேட்டடா வந்து கொஸ்டின், ஏன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து யூனிட் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா நீங்க யூனிட் வந்து லேர்ன் பண்ணிருக்கணும். ஸோ யூனிட்ல என்ன பேசிக் யூனிட் அப்படின்னு ஒன்று படிப்போம், இன்னொன்று டெரிவேட் யூனிட். பேசிக் யூனிட் என்ன சொல்லுவோம்னா தமிழ்ல அடிப்படை அலகுகள் சொல்லுவோம். டெரிவேட் யூனிட்ஸ்னா அது என்ன, இதுல இருந்து உருவாக்கப்பட்ட பேசிக் யூனிட்ல இருந்து உருவாக்கப்பட்டதான் என்னன்னா டெரிவேட் யூனிட் அப்படின்னு வரும். இப்போ இந்த பேசிக் யூனிட்ல மொத்தம் என்ன 7 யூனிட் இருக்கும். இதுல அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட யூனிட் வந்து கேட்டிருந்தாங்க. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா யூனிட் எது வரும்னா மோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட யூனிட் வந்து கேட்கறாங்க. ஆன்சர் என்ன வரும்? ஏ வரும்.